அடுத்தது நரேந்திர மோடியின் ராஜினாமாவுக்கான போராட்டம் தான். நான் சொல்லலை, அபிஜித் தீப்கே, காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய தலைவர் இருக்கார் இல்லையா, ஃபவுண்டர், அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் தர்மேந்திர பிரதான் அவரை ராஜினாமா செய்ய வைக்க முடியல, அவருடைய பதவி விலக செய்ய முடியல அப்படின்னா பேசாமல் நரேந்திர மோடி ராஜினாமா பண்ணட்டும், அவர் ராஜினாமா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஒன்று நரேந்திர மோடி தர்மேந்திர பிரதானை பதவி விலக செய்யணும், அப்படி இல்லையா அதாவது நரேந்திர மோடியே பதவி விலகட்டும், அதுக்கான போராட்டம் தான் நாங்கள் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி அபிஜித் தீப்கே, காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய அந்த ஃபவுண்டர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி லேஸ்லலாம் விட்டுட்டு போகிறதா இல்லை. நாங்கள் ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறோம், இளைஞர்கள் எங்களுடைய தேவை அப்படின்றத பிரதமர் உணர்ந்து அவருக்கு தேவையானவங்களை எல்லாம் கூட வச்சுக்கிறதுக்கு பதிலாக இளைஞர்களுக்கு என்ன தேவையோ, இந்த நாட்டுடைய எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை செய்கிறது தான் ஒரு பிரதமருடைய வேலையாக இருக்கணும். அதனால் ஒன்று தர்மேந்திர பிரதான், எஜுகேஷன் மினிஸ்டர், கல்வித்துறை அமைச்சர், அவரை பதவி விலக செய்யுங்க, அவருடைய பதவி நீக்கம், அவரை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நரேந்திர மோடி ராஜினாமா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த போராட்டத்தை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, தாவேக அரசுக்கு எதிராக திமுகவை தூக்கி நிறுத்தும் அந்த செயலை சில சினிமாவை சேர்ந்தவங்களை, அதாவது சினிமாவில் இருந்துக்கிட்டே சினிமாவை கல்லெறியும், சினிமாவில் இருந்துக்கிட்டே சினிமாக்காரங்களை கல்லெறியும் சில பேர் இருக்காங்க பாருங்க. இந்த பா ரஞ்சித், வெற்றிமாறன், அமீர், இவங்கெல்லாம் இந்த இந்த 3 பேர் ரொம்ப டேஞ்சரஸான மனிதர்கள். ஏன்னா இவங்கெல்லாம் எங்கேயாவது ஏதாவது ஒரு மேடையில் ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க, ஏதோ இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்களுடைய வேலையெல்லாம் மொத்தமாக முடிச்சுட்டு, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு, எப்போயாவது ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இவங்க தாண்டா மக்களுக்கான பிரதிநிதி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க. இந்த பா ரஞ்சித்தெல்லாம் பட்டியலின மக்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு பாருங்க. இப்போ கூட அவர் பேசியிருந்தார், இருக்கும் 7 பட்டியலின அமைச்சர்களில் வன்னியரசை தவிர மற்றவங்களாம் என்ன செஞ்சுருந்தாங்க. ராஜ்மோகன் கூட ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார். அவர் உனக்கு தெரியுதோ தெரியலையோ, ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து கல்வித்துறை அமைச்சராக ஆயிருக்கிறாரா? மிக முக்கியமான பொறுப்பாக, மிக முக்கியமான ஒரு அமைச்சரா இல்லையா? அவரும் அவருடைய வேலையை நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரா? சீஃப் மினிஸ்டருக்கு பக்கத்தில் இடம், எப்போதும் அவர் கூட இருக்கிற ஒரு இடம். அது மட்டும் கிடையாது, சீஃப் மினிஸ்டருடைய சில உரைகளை எழுதி கொடுக்கறதே இந்த ராஜ்மோகன் தான். நீங்கள் சொல்கிற இந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான். அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்களா? அப்படி இருக்கும்போது இந்த பா ரஞ்சித் வந்து நான் வந்து பட்டியலின மக்களுக்கான பிரதிநிதி அப்படின்ற மாதிரி பேசுவார். ஆனால் அவருடைய ஒரு படத்தில் கூட அதற்கான செயல்பாடுகள் இருக்காது. சும்மா காலாகிலான்னு பேர் மட்டும் வச்சுருவார். மற்றபடி அந்த படத்தை சம்மந்தப்பட்ட எல்லாருமே, அவங்கெல்லாம் அந்த டெக்னீஷியனாக இருந்தாலும், படத்தில் நடிக்கிறவங்களாக இருந்தாலும் உயர்மட்டத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. அதில் பா ரஞ்சித்தை தவிர மற்றவங்கெல்லாம் பட்டியலினத்தை சேர்ந்தவங்களாவே இருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் பட்டியலின மக்களுக்காக பிரதிநிதியாக பேசுவார். அவருடைய படமே இந்த பட்டியலின மக்களுடைய பிரச்சனையை பேசுகிற படமாக இருக்காது. சரி, அவர் டைரக்ட் பண்ணுற படம் தான் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுவார். பா ரஞ்சித் ப்ரொடியூஸ்லாம் பண்ணுறாரு. இப்போ அந்த படமும் அந்த மாதிரி பட்டியலின மக்களை சம்மந்தப்பட்டே இருக்காது. ஆனால் இவருக்கு எப்பயாவது ஒரு 5 நிமிஷம் மேடை கிடச்சதுன்னா திமுகவை தூக்கி வச்சு பேசுகிறது, சிஎம் விஜயை வந்து அந்த ஆட்சியை குறை சொல்லி பேசுகிறது, இப்படி இந்த வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுதான் பா ரஞ்சித்துடைய வேலை. இப்போ பா ரஞ்சித் அப்படின்னா ஒரு தொகுதியில் நின்னார்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் ஓட்டு வாங்க மாட்டாரா? அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு மனிதர் தானே, ஒரு பிரபலமான ஒரு டைரக்டர் இல்லையா? அவர் ஒரு தொகுதியில் நின்று பட்டியலின மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னா ஒரு தொகுதியில் நிற்கட்டும், கண்டிப்பாக நல்ல ஓட்டு விழும். ஒரு வேளை ஜெயிச்சார்னா அந்த அட்லீஸ்ட் அந்த தொகுதி மக்களுக்காவது, அந்த தொகுதியில் இருக்கும் பட்டியலின மக்களுக்காவது ஏதாவது நல்லது செய்யட்டும். அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் நான் சினிமா டைரக்ட் பண்ணுவேன், சினிமாவிலேயே இருப்பேன், எல்லா வேலையும் செஞ்சுட்டு எப்பயாவது 5 நிமிஷம் கிடச்சா பட்டியலின மக்கள், அவங்களுடைய முன்னேற்றம், அவங்களுக்கான போராட்டம் அப்படின்னு ஏதாவது பேசிட்டு போவேன். மற்றபடி நான் டைரக்ட் பண்ணுற படத்துலையோ, நான் ப்ரொடியூஸ் பண்ணுற படத்துலையோ இந்த பட்டியலின மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு இருக்கிற ஒருத்தர் தான் பா ரஞ்சித். ஜனநாயகன் படத்தை பார்க்க போயிட்டாங்க எல்லாருமே. இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியில் 30 நாளுக்கு முன்னாடி ஆரம்பித்த போராட்டம் இது.
ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு 10 நாள் முன்னாடி, அதாவது ஜூலை 24ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு 10 நாள் முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. 7 நாளுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் ஆரம்பிச்சாச்சு. அந்த நேரத்துலலாம் இந்த பா ரஞ்சித்து, அமீர், வெற்றிமாறன் இவங்கெல்லாம் எங்கே போயிருந்தாங்க? போய் சீஃப் மினிஸ்டர் கிட்ட இந்த மாதிரி நீட்டு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குங்க, இளைஞர்கள்லாம் பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு போய் கேட்க வேண்டியது தானே? அவ்வளோ அக்கறை பிடுங்குறவங்களா இருந்தாங்கன்னா அதை போய் அப்போ செஞ்சுருக்கணும். அவர்கிட்ட போய் பேச வேண்டியது தானே? சீஃப் மினிஸ்டர்கிட்ட நீங்கள்லாம் போய் பேசினா அவர் கேட்க மாட்டாரான்னு? சினிமா சம்மந்தப்பட்டவர் தானே, அவர்கிட்ட போய் பேச வேண்டியது தானே? அவ்வளோ அக்கறை இருந்ததுன்னா இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணாதீங்க, படம்லாம் ரிலீஸ் பண்ணி அவன் ரசிகர்னா கண்டிப்பாக போய் பார்க்க தான் செய்வான். அந்த நேரத்தில் வந்து இப்போ பாருங்கள், எல்லோரும் படத்துக்கு போயிருப்பாங்க. ஏன் நீ மட்டும் என்ன இந்த போராட்டம் நிற்கிற வரைக்கும் நீ உன் படத்துடைய ஷூட்டிங்கு, உன் படத்துடைய ஸ்கிரிப்ட் வேலையெல்லாம் செய்ய மாட்டியா? நீ அதெல்லாம் செய்யாமல் சும்மா தான் இருக்க. இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும், தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்கிற வரைக்கும் நான் வந்து இனிமேல் என்னுடைய படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன் நீ சொல்லு. நான் அது வரைக்கும் சினிமா சம்மந்தப்பட்ட வேலை செய்ய மாட்டேன் நீ சொல்லு. ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்க, ஒரு மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கேன் இந்த பிரச்சனை. அப்போவே சொல்ல வேண்டியது தானே, இந்த படத்தை எல்லாம் இனிமேல் ரிலீஸ் பண்ண விடாதீங்க, இந்த நேரத்தில் எப்படி இருந்தாலும் லாஸ் ஆகி போச்சு, இப்போ இந்த பிரச்சனை வர போயிட்டுருக்கு, நீட்டு பிரச்சனை தாங்க நமக்கு முக்கியம், அதனால் இந்த படம் ரிலீஸ் பண்ண விடாதீங்க, கொஞ்ச நாள் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதை இன்னும் கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. அதையெல்லாம் விட்டுட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீ இந்த மக்களுக்காக பேசுகிற, அதை தடுக்க முடியல உன்னால். நீ சினிமா சம்மந்தப்பட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் தானே இருக்காரு, நீ போய் தடுக்க வேண்டியதானேயா? அதையெல்லாம் விட்டுட்டு யாரை ஏமாத்துறதுக்கு இந்த கூட்டத்துக்கு நடுவில் மெயினாக இந்த 3 பேர் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதே மாதிரி தான் அமீரும். அவரும் டைரக்டராக இருக்கும்போது எந்த சமுதாயத்தை பற்றி பேசணுமோ இப்போ பேசுகிற இந்த பேச்சுக்கும் அவருடைய படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அமீரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன பேசுகிறோம், நாளைக்கு என்ன பேசுகிறோம் அப்படின்றதான் கிடையாது. அப்பப்போ மாற்றி மாற்றி பேச வேண்டியது. விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு. பருத்தி வீரன் அப்படின்ற படம் வந்து ஏதாவது ஒரு மக்களுக்கான பிரச்சனையை பேசின படமா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. அந்த படம், இதே அமீரே வந்து எனக்கு பருத்தி வீரன் அப்படின்ற படம் நான் எடுத்ததுலேயே பிடிக்காத படம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறேன். உனக்கே பிடிக்காத படம் மக்கள் ஏதோ தேட்டரில் பார்த்துட்டாங்க, நீ ஒரு டைரக்டர் ஆகிட்ட, அதுக்கப்புறம் பெருசாக சக்ஸஸ்லாம் எதுவும் கொடுக்க முடியல. அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது மேடையில் போய் நான் புத்திசாலி, நான் இவங்களுக்காக போராடுறவன், அவங்களுக்காக போராடுறவன்னு பேச்சை மட்டும் மெயினாக திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேண்டியது. இதை மட்டும்தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவர். திமுக ஆட்சியில் நடந்த அந்த 5 வருஷத்தில் எந்த குறையுமே நடக்கலையா? அப்படி நடக்காமல் இருந்ததா எப்படி இன்றைக்கி விஜய் ஜெயிச்சிருப்பார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி குறைகளை என்னைக்காவது அமீர் பேசியிருக்கிறாரா? ஸோ இந்த மாதிரி அமீர் அடுத்தது இந்த மும்மூர்த்திகள், அதாவது இந்த பா ரஞ்சித்து, அமீர், அதில் 3வது தான் இந்த வெற்றிமாறன். நல்ல படம்லாம் எடுப்பார், அதெல்லாம் ஓகே தான், பயங்கர புத்திசாலித்தனமாக பேசுகிற மாதிரி பேசுவார். அதில் புத்திசாலித்தனம் இருக்குமான்லாம் தெரியல. வெற்றிமாறன் வட சென்னையிலேருந்து வந்து ஒரு டைரக்டரான வெற்றிமாறன் அந்த வட சென்னையை அவரை மாதிரி அவமானப்படுத்தின வேற ஒரு டைரக்டர் இருக்க முடியாது. ஏதாவது தலைவர் இறந்தால் வட சென்னைக்காரங்க கடையெல்லாம் உடச்சி டிவிலாம் எடுத்துகிட்டு போவாங்க, ஃப்ரிட்ஜெலாம் எடுத்துகிட்டு போவாங்க, வாஷிங் மிஷின்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இப்படின்னு அவருடைய படத்தில் அந்த வட சென்னைக்காரர்களை அவமதிக்கிற மாதிரி வடசென்னை அவர் படம் வட சென்னைக்காரங்களை பற்றி படம் எடுத்தாலே அதில் வந்து அவங்கள நல்ல மனிதர்களாகவே காட்ட மாட்டார். இவர் வட சென்னையிலேருந்து வந்து டைரக்டர் ஆவார், நல்ல படம்லாம் எடுப்பார். நல்ல படம் அப்படின்னா ஜனரஞ்சகமான படம், அவ்வளோதான். மற்றபடி அது சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சொல்கிற படமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஓடுற படம் எடுத்துட்டதுனால இவர் வந்து பயங்கர டைரக்டர், இவருக்கு வந்து பயங்கர திறமைசாலி அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு சாராருக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு அஜெண்டாவோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க. சினிமாவில் இருந்துக்கிட்டே மற்ற சினிமாக்காரங்க மேலே பழி போடுறது, கண்ணாடி வீட்டில் இருந்துக்கிட்டே கல்லறிகிற வேலை இருக்குது பாருங்கள், அதையெல்லாம் செய்கிறவங்க. ஸோ இவங்களால், இந்த 3 பேரால் இந்த சமூகத்துக்கு என்னென்னமோ செய்ய முடியும். இவங்க சொல்கிற இந்த பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வட சென்னையை சேர்ந்த மக்களுக்காக இருந்தாலும் சரி, அமீர் மாதிரி சிறுபான்மையராக இருந்தாலும் சரி, அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் சிறுபான்மையர்களுக்கு, இவங்கெல்லாம் சேர்ந்து கூட ஒரு படம் பண்ணலாம். பா ரஞ்சித் ப்ரொடியூஸ் பண்ணலாம், வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணலாம். அந்த படத்தில் அமீர் நடிக்கட்டுமே, நடித்து சமூகத்துக்கு ஏதோ நல்ல விஷயங்கள் செய்யுங்க. சமூகத்துக்கு என்ன சொல்லணுமோ அதை வந்து சொல்லுங்கள். உங்ககிட்ட தான் பணம் இருக்கு, அவன் செய்யணும் இவன் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. சமூகத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னா அதை அவன் செய்யணும் இவன் செய்யணும்னு ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? பெரிய ஒரு ரசிகர் கூட்டத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கிறீங்க, பணம் சம்பாதிச்சு வச்சுருக்கிறீங்க, சமூக அக்கறை இருக்குன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்யுங்க, அந்த சமூகத்துக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க. இங்கே நீட்டு போராட்டமே எதுக்கு நடக்குதுன்னு தெரியாமல் அங்கே போய் நின்றுக்கிட்டு திமுகவை பற்றி பேசுகிறது, இப்போ இருக்கிற அரசை பற்றி பேசுகிறது, எந்த இடத்துல எதை பேசணும்னு கூட தெரியாமல் அந்த இடத்துல ஒரு அரசியல் பண்ணுறது, இதுதான் இவங்க வேலையாக இருக்குது. டெல்லியில் இந்த இளைஞர்கள்
காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க பண்ணுற அந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் வந்து கண்டிப்பாக பதவி விலகணும், அப்படி இல்லைன்னா நம்ம பிரைம் மினிஸ்டரே பதவி விலகணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க போயிட்டு இருக்கும்போது இங்கே வந்து லோக்கல் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இவங்க தான் உண்மையிலேயே இந்த காக்ரோச்சஸ், இவங்க தான் உண்மையான கரப்பாம்பூச்சிங்க. யார்? இந்த மும்மூர்த்திகள்லாம் இருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க தான். ஸோ இவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களுடைய ப்ரொட்டஸ்ட்டில் இவங்களெல்லாம் அலோவே பண்ணாதீங்க. அப்படி இல்லைன்னா இவங்களுடைய பேச்சுக்கு பெருசாக மரியாதையெல்லாம் கொடுக்காதீங்க. நீங்கள் எதை நோக்கி உங்களுடைய அந்த போராட்டம் இருக்கோ அதை நோக்கி மட்டும் இருக்கட்டும். இந்த மாதிரி நடுவில் சில பேர் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, பாய்சனை ஏற்றுவாங்க, அதிலெல்லாம் உங்களுடைய கவனத்தை சிதற விடாதீங்க. நீட்டு வேணும், நீட்டு வேண்டாம், அப்படி இல்லைன்னா இந்த கல்வித்துறை அமைச்சர் நமக்கு வேண்டாம் அப்படின்ற போராட்டத்தை தாண்டி இவங்க வந்து இதை திசை திருப்புற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிலெல்லாம் போய் அந்த ட்ராப்லலாம் போய் விழுந்துடாதீங்க. மெயினாக இந்த மும்மூர்த்திகள் கிட்ட ரஞ்சித், வெற்றிமாறன், அமீர் இந்த மாதிரி இருக்கிறவங்க ட்ராப்பில் போய் விழுந்துடாதீங்க. ஒரு மாதம் ஃபுட்பால் வேர்ல்டு கப்பெல்லாம் பார்த்துட்டு இந்த ப்ரொட்டஸ்ட் ஒரு மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு டெல்லியில். ஒரு மாதமாக இவங்கெல்லாம் ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு ஃபைனல் முடிஞ்சு அர்ஜென்டினா தோற்றதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் இப்போ 5 நிமிஷம் பேசுனாங்கன்னா இந்த ரஞ்சித்து, வெற்றிமாறன், அமீர்லாம் வந்து ஒரு 10 நிமிஷம் இங்கே பேசுகிறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த படம் ஷூட்டிங் வேலை, அடுத்த படத்தில் நடிக்கிற வேலை, ஸ்கிரிப்ட் எழுதுகிற வேலை, இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்கெல்லாம் இவங்க வரவே மாட்டாங்க. சரி, அப்படி இல்லையா, நீட்டுக்கு எதிராக நீ ஒரு படம் எடுயா, நீட்டுக்கு எதிராக நீ ஒரு படம் எடு, நீ சொல்கிற கதையை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறாங்க, உனக்கு ரசிகர் கூட்டம் இருக்குது அப்படின்னும் போது நீ ப்ரொடியூஸ் பண்ணு. நீ எதை பற்றி சொல்ல வரியோ, நீ இந்த மேடையில் 5 நிமிஷம் பேசுகிறத நீ வந்து 3 மணி நேரம் படம் எடு, இல்லை 2 மணி நேரம் படம் எடு, அதில் சொல்லு. அதை விட்டுட்டு நீ நல்லா சம்பாதிப்ப, கோடி கோடியாக சம்பாதிப்ப, அங்கே உண்மையிலேயே போராடுற மக்கள்கிட்ட வந்து நீ பாய்சனை ஏற்றி விட்டுட்டு போவே. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரி மக்கள் விட்டுட்டோம், அவங்களுடைய கருத்தெல்லாம் சொல்லிட்டு போட்டோம், அதெல்லாம் கேட்டுக்கங்க. ஆனால் அதிலெல்லாம் என்ன உள்நோக்கம் இருக்குது அப்படின்றத நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவை நீங்கள் எடுங்க. இவங்களுடைய பேச்சுக்கெல்லாம் மேக்ஸிமம் மரியாதை கொடுக்காதீங்க. அவ்வளோதான். இதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அனஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.